16 வருஷமா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மர்டர் கேஸ் இன்னும் சால்வ் ஆகாம இருக்கு. ஸோ என்னங்கிறது கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹே கைஸ், ஸோ 2008 மே 16 தன்னோட குழந்தை தன்னோட வீட்டில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது பேரண்ட்ஸ் அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, போலீஸ் வருது. ஸோ இது போலீஸ் அப்போ தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒன்று பேரண்ட்ஸ், அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை அவங்களோட குழந்தை 13 வயசு குழந்தை. ஸோ அந்த குழந்தை பேர் அருஷி. இதை தாண்டி ஹேமந்த் ராஜன் சொல்லி அவங்களோட வேலைக்காரரும் அங்கே தான் இருக்காரு. ஸோ மொத்தம் 4 பேர் அங்கே இருக்காங்க. இதில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் யார் மிஸ்ஸிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேமராஜ் மிஸ்ஸிங். ஸோ போலீஸோட மொத்த கவனமும் ஹேமராஜ் மேலே போகுது. ஸோ ஹேமராஜை 2 நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹேமராஜ் கிடைக்கல. அடுத்தது 3வது நாளாக ஹேமராஜ் கிடைக்கிறாரு. எங்கன்னா அதே வீட்டில் மொட்டை மாடியில் டெட் பாடியை, அதாவது என்னைக்கு அந்த குழந்தைய கொண்டிருக்காங்களோ அதே நாள் தான் ஹேமராஜும் கொண்டிருக்காங்க. குழந்தையுமே கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி ஹேமராஜுமே அடிச்சு கொண்டிருக்காங்க. அங்கே வேற யாராச்சும் வந்ததா எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் வீடு உள்ளேருந்து பூட்டியிருக்கு. வீட்டில் பூட்டின வீடு அது அப்படியே உள்ளதாக இருக்குது. அந்த குழந்தையோட பெட்ரூமும் அது உள்ளே தான் பூட்டியிருக்கு. அதாவது அந்த குழந்தைக்கு செப்பரேட் பெட்ரூம் இருக்குது, அதுவும் உள்ளேருந்து பூட்டியிருக்கு. இந்த விசாரணை மொத்தமாக 5 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 2008 2013 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 2013 ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்பர் ஒரு எவிடன்ஸ் இல்லாதனால கிடைச்ச எவிடன்ஸை வச்சு போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மர்டரை பண்ணது அருஷியோட பேரண்ட்ஸ் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டுமே இவங்களுக்கு லைஃப் டைம் இம்போஸ்மெண்ட் கொடுக்குது. இப்போ இந்த கேஸ் இங்கேயே முடியல. ஸோ இது அடுத்த 4 வருஷம் 2013 2017 கேஸ் மறுபடியும் ரீஓப்பன் ஆகுது அலகாபாத் ஹைகோர்ட்டில். ஸோ ஹைகோர்ட்டில் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவிடன்ஸ் பத்தாத காரணத்தினால அவங்க பேரண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. 16 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அருஷியை கொன்னது யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கேஸ் இன்னும் மிஸ்டீரியஸாகவே தான் இருக்குது. இதே மாதிரி இந்தியாவில் நிறைய மிஸ்டீரியஸான ஸ்டோரி இல்லை மர்டர்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? அவங்களோட பேரண்ட்ஸ் தான் கொலை பண்ணியிருப்பாங்களா இல்லை வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.